டேய் மேடம் பழைய ஆளோட வீடு என்னை கட்டிக்கிறேன்னு ஒத்த காலில் நின்னா ஒரு போய் தள்ளிட்டு போயிட்டான். அவன் மட்டும் மாத்தம் கொன்னே ஒரு வா பாண்டி அச்சுக்குலையா. ஆமா இவர் யாரு? யாரா யாரா? யோ ஒழுங்கா இருக்க மாட்டியா? மறந்துட்டா. அதான் உனக்கு தெரியலன்ட்டா உள்ள. என்னப்பா மீனெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? எல்லாம் உன்னை கவுக்குறதுக்காக தான். என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. அதுக்கு ஆஸ்பத்திரிக்குள்ள போன இவள்கிட்ட எதுக்குடா வந்த? கையில் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏமாத்திரவன் சொல்ற முதல் வார்த்தை இதுதான். சே நாசமா போக. அவ என்னன்னா என்னை ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. நான் செத்தாதான் என் காதுல அவளுக்கு புரியும்னா. செத்து தொலை. இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. எதுக்கு வீட்டை அடிக்கிற? என்னாச்சு உனக்கு? என்னப்பா இப்படி பண்ற? லோன் போட்டு கட்டி இருக்க வீடு இடிக்கிற. பாண்டி தர ஏன் இப்படி பண்ற? நான் கையல் கிட்ட பேசுறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல நீ கிளம்பு. இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. நம்மள ஒரு பிட்ட போடும். ஹலோ டீச்சர். என்னது டீச்சரா? என்ன ஞாபகம் இல்லையா? என்ன டீச்சர்? நீங்க காலேஜுக்கு போகும்போது ஒரு கொடை வாங்கி கொடுத்து அந்த ஒத்த பாறையில ஒத்த கால்ல நின்னது நான் தான். நல்லா பாருங்க. தாசான தாசா சின்னப்ப தாசா லேசான லேசா பாடமது. நீ உலகமாக நடிகண்டா. 1 கிலோ மீன்ல எல்லாத்தையும் முடிச்சிட்ட. அப்பா வணக்கம் பாட்டி தர. வணக்கம். ஏய் என்ன இது மாத்துக்கு சாலனவா? அவன் மூஞ்சிலே கொண்டாரியா? விடு மாமா, இதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுறியா? சொன்னா கேட்டுக்க போறாவோ, அவளே பொழைக்க வந்தவோ. அவனோட பொழைக்க வந்தவன். டேய் இந்த தெருல இருக்க பாதி பேர் நிலத்தை வாங்கி போட்டான்டா. ஏன் நிலத்தை கூட 2 ஏக்கர் வாங்கி போட்டேன் தெரியுமா உனக்கு? ஏன் விசாரிச்சு பாரு. நான் சொல்றது போய் என்ன சுட்டுக்க தண்ணு சுட்டுக்க. நான் ஒரு டீ கேட்டேன், ஒரே ஒரு டீ கேட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து தரான்டா. என்னன்னு கேட்டேன், காசு விட்டா குடிக்கிற, கடனு தானே குடிக்கிறேன்னு சொல்றேன். கடனுக்கே குடிச்சாலும் அரசியல்வாதி தானே, அப்புறம் எனக்கு என்ன மதிப்பு இருக்கு? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? பரோட்டா பிரச்சனையா இல்ல தோப்பு பிரச்சனையா? ரெண்டும் தான். ஏன் என் வகுத்தறிச்சல் கூட வச்சுக்க. அவன் எனக்கு தெரியுமே. அவன் தோசை கல்லோட சேர்த்து அந்த புரோட்டா கடையை விலைக்கு வாங்கு. பத்திர செலவு என்னோடது. பரோட்டா காசு. சரி அப்பனா ஒண்ணு பண்ணு, நீ நேரா உள்ள போய் பரோட்டா போடுறவன அடி. ஓனர் ஏன்னு கேட்பான், அவனையும் அடி. என்னப்பா என்னைய கோத்துடுற? கோத்துள்ள மாமா, நாங்க போய் அடிச்சோம்னா சின்ன பையலோ போதையில தகராறு பண்றான்னு ஊர் சொல்லும். இதே நீ போய் அடிச்சின்னா கடைக்காரன் தான் தப்பான்னு ஊர் நம்பும். நாங்களும் பின்னாடியே வந்து பிரிச்சு எடுத்துருவோம்ல. பாண்டி நீ நல்லா யோசிக்கிறேன். போறேன் அடிக்கிறேன். அவனை அடிக்கிறேன்னு எனக்கு சுட்டுக்க. சுட்டுக்க. என்னடா பரோட்டா? பரோட்டா தானே. என்ன மாவு முதலாளி முதலாளி காப்பாத்து முதலாளி. ஊருக்குள்ள 2 டோப் வாங்கிட்டா பெரியாளா? நீ பெரியாளா? சொல்ற பெரியாளா? சாலியமங்கலமே நான் சாலியமங்கலம். பட்டா வச்சிருக்கடா. யாரா நீ? நேற்று வரைக்கும் என்னோட இன்னைக்கு இல்ல. என்னவா என்ன கப்புன்னு எந்திரிக்கிறீங்க காவல்துறையா? குமாரசாமி வண்டி வர சொல்லியா? இவனெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு மிதி மிதின்னு மிதிச்சாதான் சரிவிட்டு வருவான். என்ன பாக்குற அடிக்காரன்னு சொல்றான். கட்டிட்டாங்களா? கொலையத்தவன் வந்துட்டேன். என்ன இடம் மாதிரி இருக்கிறாங்க? என்ன ஆக போகுது? அதெல்லாம் அயோக்கியதானா? இதுல பாட்டு வேற. யோ தண்ணிய போட்டா உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ரொம்ப நல்லவன்டா. இப்படி கடை அடிச்சு நொறுக்கி இருக்க. பாவம் அவங்களே கடனை உடனே வாங்கி நடத்திட்டு இருக்காவோ. இப்படி பண்ணிட்ட. பிள்ளைங்களை விட்டு தொட்டில் ஆட்டம். சரி 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீல்ல? யோ நீ 1 வருஷத்துக்கு குத்தகைக்கு நட்டு கழிச்சுக்க. எனக்கு அதுமே ஒரு கண்ணு. ஏன் அதுவும் முடியாதா? சரி பொண்டாட்டி புள்ளையோட வந்து இலகுல எடுத்து பாத்திரம் கித்திரம் கழுவி கணக்க கழிச்சிட்டு வரியா? சரி சார் விடுங்க, இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். யோ எந்திரியா. இல்ல பாண்டித்துறை, நீ எல்லாம் அரசியல் எவ்வளவு பெரிய ஆளா வர போற. நீ எவ்வளவு பெருந்தன்மை நடந்துக்கிற. இவனுக்கெல்லாம் என்ன கேடு? அடிக்காதீங்க, உங்களை கமிஷனர் ஆக்கிறேன். 2000 ரூபாய் நமக்கு தான். என்னடா? வணக்கண்ணா. நம்ம ஊர்ல குதிரை ரேஸ் வைக்கிறோம். முதல் பிரைஸ் 5000 ரூபா நீங்க தானே கொடுக்கணும். மாரிமுத்து, நம்ம ஊர்ல குதிரை ஓடுதோ இல்லையோ உனக்கு நல்ல வசூல் ஓடுதுடா. கொடுத்துருவோம். நம்ம கொடுக்காம வேற யார் கொடுக்கறது? யாரும் கொடுக்கா சார்.
கையடியா எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டு போறியா சுருள் மண்டை டிக்கெட் நிக்குது நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன மாமா சீரியஸா இருக்கீங்களா மாமா நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் மாமா இப்ப வந்துறேன் மாமா தள்ளிக்கங்கடா முதலுக்கே மோசம் வந்துட்டு குதிரை வண்டி ஓட்டுறாங்களாம் உங்க அப்பத்தா நடுவுட்டுக்குள்ள கொண்டு போய் ஓட்டுங்கடா நிம்மதியா சீட்டு விளையாட விடாம காசு கேட்டு ரைஸ் மில்க் ஏய், சந்திரா, கொடுத்தர்றா. ஒரு சாவு வர மாட்டேங்கிறா அங்க ஒன்றும் தேராது. யோ மாமா நாங்கெல்லாம் ராஜராஜ சோழனுக்கே குதிரையை வாடகை விட்ட பரம்பரை எங்க வீட்ல இருந்து ஒருத்தர் 1/2 மணிக்கு போலேன்னா கூட ராஜராஜன் ஃபேமிலி டிபன் சாப்பிட மாட்டாங்க இந்த அவ்வளவு விஷப்பூச்சி நசுக்குடா ஆமா. தாங்க முடியல. ஐயோ, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க பெரிய கோயில் கல்வெட்ட பாருங்களேன் பொய்ய நீ போ வராத போன ஏயா வம்படியா பேசிட்டு இருக்க அதான பொழப்பு. மாமனார் கிட்ட ஃபேமிலி விஷயம் பேசுறேன் யோ போன வாரம் தானே அவர் செத்துட்டாருன்னு குடிச்சு கும்மாளம் போட்டு வந்தோம். இளவு பொய்ய கூட இவன்ட்ட ஒழுங்கா சொல்ல முடியல பணம் ரெடி ஆயிருச்சு, நாளைக்கு வந்து வாங்கிக்க. சரிண்ணா. டேய் ஃப்ளக்ஸ்ல அண்ணா போட்டோவை பெருசா போடுங்கடா, பப்ளிசிட்டி தான் முக்கியம். அதுல சூப்பரா கலக்கிடுவோம். ம். தம்பி குமரா வாழ்த்த வயதில்லை வணங்குறோம்னு நம்ம போட்டாவே போட்டுங்க என்ன? சரி போயிட்டு வாங்க. அன்னைக்கு ஏன் செயின் போச்சு, இன்னைக்கு எவன் தாலி அருள் போடுறோம். உடைக்காத. உன் தாலி அருவலடா, ரொம்ப முக்காத, அதுக்கு பதிலு ரத்தம் வந்துட போகுது. அக்கா ஐநாறு பஸ் நடக்கட்டும் அந்த ரோட்டு கடைசி வரைக்கும் நட சொல்லியா இந்த முடிச்சு அப்படியே பாஸ் பண்ணு. 100 நாள் வேலை வந்ததுல இருந்தே பொம்பளையா குனிஞ்சு வேலை பார்க்கவே மறந்துட்டாங்க. கரெக்ட் தானே? இன்னைக்கு அடிக்கிறேன் பாரு நாயகத்து கூலி. இல்லையா ஒரு டிவி காரங்க வருவா ஒய்யா. இங்க வந்து பேட்டி எடுக்கிறதோட பிரஸுக்கு முக்கியமான வேலை என்ன இருக்கு? இந்த டிவி காரங்க எப்போ வருவாங்கப்பா? வந்தாங்கன்னா முகத்தை காட்டிட்டு வீட்டுக்கு போவாங்க. இவ பெரிய சிலுக்கு சுமிதா, இவ்வளவு டிவில காட்டினவனே நேயர்கள்லாம் உடைந்து நான் கட்டிக்கொன்னு கெஞ்சுவாங்க. நான் அடுமுதாட்டி. நானும் ஒரு காலத்துல சிறுகு சுமிதா தான். கேட்டு பாரு உங்க தாத்தாவை. சொல்லே மாமா. உங்க சண்டையில என்ன ஏன்டி வம்பல மாட்டி விடுறியா? இது என் பொண்டாட்டி கேட்டா விளக்கு மாத்தால அடிச்சு என்ன வெளியே படுக்க வச்சிருவா. சரி உள்ள படுத்துக்கிட்டா மட்டும் வலிகுண்டுவா. சித்தப்பு இன்னுமா இந்த பழைய இம்பாலா காரை ஓட்டிக்கிட்டு இருக்க? அட போடா, எனக்காவது ஒரு பழைய கார் இருக்கு, உனக்கு அது கூட இல்லையே. பெரும் பயல சும்மா இருக்க முடியாடா நீ. தாத்தாவுக்கு நடு